ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா iQOO Z7 Pro மொபைல் அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் பார்த்திங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டுக்கு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு கொடுத்தேன். என்ன வெப்சைட்டில் போட்டேன், எவ்வளோ ப்ரைஸ், எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிஸ்கவுண்ட்லாம் போட்டிருக்கிறதுனால எல்லோரும் இந்த மொபைலை இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மொபைலோட ரேம் பார்த்திங்க அப்படின்னா 8GB ரேம், 256GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளூ கலர் 5G ஃபோன் இது. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸே வித்தியாசமாக இருந்தது. ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்பவும் கொடுக்குற மாதிரி மொபைலை ஒரு பிளாஸ்டிக் கவரில் ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா IMEI ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலோட பாக்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிலிக்கான் கவர் கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல் தான் கவர் இருக்குது. நல்லா க்ரிப்பாக இருக்குது. நல்லா குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல் ப்ளஸ் எப்பவும் கொடுக்குற மாதிரி அந்த சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் நார்மல் சார்ஜர் இல்லாமல் விவோவோட ஃப்ளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள மொபைல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சார்ஜரே கொடுக்க மாட்டாங்க. பட் iQOO கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் வேறு எதுவுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணல. ஒரு டெம்பர் கிளாஸோ ஒரு ஸ்க்ராட்ச் கார்டோ இந்தமாரி எதுவுமே கொடுக்கல. மொபைலில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீ இன்ஸ்டால்டாக ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஓட்டியிருக்காங்க. அது நார்மலாக ரிமூவ் பண்ணுற மாதிரி ஸ்க்ராட்ச் கார்டு இல்லை. நம்ம எப்போவும் கடையில் அந்த ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்று புதுசாக ஓட்டுவோன்னா அது போல் தான் அந்த ஸ்க்ராட்ச் கார்டு ஓட்டியிருந்தாங்க. அதுவும் நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்த்திங்கன்னா 2 கேமரா ப்ளஸ் ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மைக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸோ எக்ஸ்ட்ரா மைக் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்பீக்கரு ஒரு மைக் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபோன் கையில் எடுத்து பார்க்கவே ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. எட்ஜ் டு எட்ஜ் டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது, ஸ்லிம்மாகவும் இருக்குது. நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க iQOO தனி பிராண்டுன்னு நினச்சிட்ருக்கீங்க. அது தனி பிராண்டெல்லாம் கிடையாது. விவோவோட சப் பிராண்டு தான் iQOO. இப்போ சார்ஜரை நம்ம பார்க்கும்போதே தெரியும், விவோவோட சார்ஜர் தான் கொடுத்துருப்பாங்க. iQOO அப்படிங்கிறது அதோட சப் பிராண்டு தான். சப்போஸ் இந்த மொபைல் ஏதாவது நீங்கள் சர்வீஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது இஷ்யூ இருக்குது ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விவோவோட சர்வீஸ் சென்டருக்கு போனாலே அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இது விவோவோட சப் பிராண்டு தான். இந்த மொபைலை நான் இதில் வாங்கினேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இஎம்ஐயில் போட்டு தான் வாங்கியிருக்கேன். அதோட டீட்டெயிலுமே கொடுத்துருக்கான் பாருங்கள். 21,000 மொபைல் ப்ரைஸ் வந்துச்சு. இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 27,000. பட் 21,000க்கு வந்துச்சு. அதுலேயும் இந்த கார்டு ஆஃபர், இஎம்ஐ ஆஃபர் அப்படி இப்படின்னு 2,000 3,000 கம்மி பண்ண முடியும். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 300 போல் தான் கம்மியானுச்சு. பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது பக்காவான மொபைல்னு சொல்லலாம். டிஸ்பிளேவாக இருக்கட்டும், கேமரா குவாலிட்டியாக இருக்கட்டும், இதை கொடுக்குற ஃபியூச்சர்ஸ்லேருந்து எல்லாமே இந்த 21,000 நீங்கள் கார்டு யூஸ் பண்ணால் ஒரு 19,000 இந்த மாதிரிலாம் வரும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஒர்த்தான மொபைல் தான். இந்த மொபைலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இதோட டிஸ்பிளே தான். டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்குது. நல்லா எட்ஜ் டு எட்ஜ் டிஸ்பிளே, நல்லா கர்வாக சைடில் வரை வளைஞ்சு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்குது. நம்ம கையில் பிடிச்சிருக்கும் போது ஸ்லிப்பாக வர மாதிரி எந்த ஃபீலும் இல்லை. பேக் பேனல் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸில் மேக் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஸ்லிப்பாக வர மாதிரி இருக்குது. பட் சைடில் நம்ம டிஸ்பிளே டச் பண்ணும் போதெல்லாம் அந்த டச் ரெஸ்பான்ஸ்லாம் பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 30Kக்கு மேலே கொடுக்குற ப்ராசஸரை இதில் கொடுத்துருக்காங்க. இன்னும் நான் மொபைலை ஃபுல்லாலாம் யூஸ் பண்ணல. இன்றைக்கி தான் டெலிவரி வந்துச்சு. எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கேமரா டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் அவுட்டோரில் தான் பண்ண போகிறேன். வெளிலலாம் பார்க்கும்போது மொபைல் பக்காவாக பளபளன்னு இருக்குது, சூப்பராகவே இருக்குது. இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பற்ற மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். இப்போ நான் கேமரா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பிரைட்னஸ் ஃபுல் பிரைட்னஸில் தான் இருக்குது. பட் ஒழுங்காகவே தெரியல பாருங்கள். ஒரு மாதிரி டிம்மாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. பட் கேமரா ஃபோட்டோலலாம் எந்த குறையும் இல்லை. டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் தான் கம்மியாக இருக்குது. அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா கேமராலலாம் எந்த இஷ்யூமே இல்லை. ஃபோட்டோ மேக்ஸிமம் நல்லா இருக்குது, சூப்பராகவே இருக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இப்படி ஒரு கேமராவா அப்படிங்கிற மாதிரி நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறையா அப்டேட்ஸும் கொடுத்து கேமராவெலாம் ப்ராப்பராக அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. கேமரா மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபன் டச் ஓஎஸ்க்கு அப்டேட் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் ப்ராப்பராக அப்டேட் கொடுத்து ஃபோனை ஒரு ஸ்மூத்தாக ரன் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7200 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
8GB ரேம் ப்ளஸ் 8GB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13ல் தான் வந்து ரன் ஆகுது. ஸ்டோரேஜ் வந்து 256GB கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒன்று கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா சிஸ்டம் ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக எடுத்திருக்கு. 22GB கிட்ட வந்து சிஸ்டம் ஸ்டோரேஜே இருக்குது. சிஸ்டம் அது இது ஓஎஸ்ன்னு போட்டு 22GB வந்து ஃபைல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மற்றபடிலாம் இதில் எந்த குறையுமே இல்லை. நான் எதுக்கும் 1 மந்த்துக்கு அப்புறம் இதோட ரிவ்யூ வீடியோ வந்து போடுறேன். கேமரா சாம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்தமாரி லைவ் ஃபோட்டோ அது இதுன்னு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் நான் வந்து ஷூட் பண்ணுறதுனால பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு நல்லா தெரியாது. நான் தனியாகவே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். லோ லைட் ஃபோட்டோகிராஃபியும் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மொபைலில் iQOO Z7 Proவில் எடுத்த ஃபோட்டோஸ் தான். நல்லாவே இருக்குது, கிளியராகவே இருக்குது. நிறைய மூட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்துலேயுமே ஒரு ஃபோட்டோ எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். 2 கேமராவுமே பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணுது. செல்ஃபி கேமராவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு கேமரா, சூப்பரான ஒரு மொபைல்னு சொல்லலாம். எப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் வாங்குறதுனா கூட வாங்கிக்கலாம். இப்போ இந்த மொபைலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மொபைல் பார்த்திங்க அப்படின்னா 8GB ரேம் 256GB ஸ்டோரேஜோட வருது. டிமென்சிட்டி 7200. 5G மொபைல் தான் இது. 64 மெகாபிக்சல் OIS சப்போர்ட்டோட கேமரா கொடுத்துருக்காங்க. 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பேட்ரி பார்த்திங்க அப்படின்னா 4600 mAh தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. மோஷன் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது. நிறைய கேமிங் ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இதான் வந்து வெயிட்லெஸ்ஸான மொபைல், ஸ்லிம்மான மொபைல்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவுரா லைட் OIS சப்போர்ட்டோட கேமரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 66 வால்ட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 1 to 50% 22 மினிட்ஸில் ஃபுல்லாகும் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 21Kக்கு இது வந்து ஒரு ஒர்த்தான மொபைலாக தான் தெரியுது. வேறு ஏதாவது மொபைல் வேணும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உள்ள ஒரு நல்ல மொபைல்ஸ் எல்லாமே எடுத்து கம்பேர் பண்ணி எது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ எடுத்து போடுறேன். இன்னும் 1 மந்த் டைம் எடுத்துக்கிட்டு நல்லா யூஸ் பண்ணிவிட்டு யூசர் ரிவ்யூ எப்படி இருக்குது, கேமிங்லாம் எப்படி தாங்குது அப்படிங்கிறத நான் 1 மந்த்துக்கு அப்புறம் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த மொபைல் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். எல்லோரும் வாங்கணும்லாம் கம்பல்சரிலாம் கிடையாது. நிறைய பேர் iQOO யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்க வந்து மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் மொபைலை வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க போகிற கடைக்கே போய் டெமோ மொபைல் கேட்டால் கொடுப்பாங்க. அந்த மொபைலை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மொபைலை வாங்கிக்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ்.